நீஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் இன்று வெளியாகியுள்ள மதராசி மார்க்கதரிசியாக எப்படி இருந்துச்சு, ப்ரொடியூசருக்கு லாபம் தரும் அரசியா என்னங்கிறத பார்ப்போம். உண்மையாகவே சிவகார்த்திகேயன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான கதையம்சம் உள்ள படத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சிவகார்த்திகேயனோட எனக்கு இந்த படத்தில் வந்து ஏஆர் முருகதாஸ் அவரை தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு கடந்த 2 படங்கள் பெரிய வெற்றி கிடையாது. இந்த படம் அவருக்கு வெற்றி படமா, அதுவும் பெருசாக ஒன்றும் போகல. சிக்கந்தர் பண்ணாரு, அதுவும் சிக்கிச்சு. இந்த படம் தான் அவரோட ஐஸ்டன் ஜெயிச்ச அளவு கூட அவர் இந்தியில் வந்து இந்த சிக்கந்தர்லாம் ரொம்ப பேரை கெடுத்துச்சு. அட்லீஸ்ட் தொடர் வெற்றியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அவரோட உதவியாளர். ஆனால் இந்த படம் இவர் திருப்பி தெலுங்கு ஹிந்திக்கெல்லாம் அழைச்சிட்டு போகுன்றதுக்கு ஒரு கேரண்டியாக பண்ண படம். ஆமாம், ஏன்னா சரக்கு தீர்ந்து போகல அப்படிங்கிறது தெரியுது. இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் லாஜிக்னு ஒன்றுமே கிடையாது. லாஜிக்கே நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் மேஜிக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ன லாஜிக் இல்லாமல் மேஜிக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வளமாக இருக்குது. இங்கே இவனுங்க பாம்பு வச்சா கூட ஒரு 1000 பேர் 10,000 பேர் சாவாங்க. இவனுங்க எல்லார் கையிலையும் ஆதார் கார்டு மாதிரி துப்பாக்கியை கொடுத்துட்டோம்னா இவனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உண்மைதானே. நமக்கே கோவம் வந்துச்சுன்னா சசம்ல பொண்டாட்டியே போட்டு தள்ளிடலாமான்னு தோணுது. கன் இருந்தா டப்புன்னு அடிச்சு பிடிச்சிருவோம்ல. அதுக்கப்புறம் திருப்பி காலில் விழுந்துட்டு கிடப்போம். அது வேற விஷயம். சில சமயம் டென்ஷன் ஆகிறப்போ அதுக்குதான் நம்ம கன் எல்லாம் விரும்பல. இப்போ அமெரிக்காவெல்லாம் அடிக்கடி கன் ஷூட் நடக்குது. அதனால தப்புன்னு வர்ற ஒரு கோவத்தால அடுத்த நிமிஷம் வாத்தியார் ரோட்ல நின்று இவனுக்கு சம்மந்தமே இல்லாதவன சுட்டு சொல்றாங்கல்ல. அதுதான் வெறுத்து போய் சமூகம் மீதான வெறுப்பு. அதனால தான் நம்ம துப்பாக்கிலாம் லைசன்ஸு அது இது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது இப்படி முறை இருக்குது. இங்கே என்ன பண்ணுது, ஒரு சமூக விரோத கும்பல் தமிழ்நாடை காலி பண்ணணும் அப்படின்னு மற்ற மாநிலமா வேற்று நாட்டினரா அப்படிங்கிறலாம் கிளியர் கட்டாக சொல்லல. ஆனால் வந்து ஒரு சிண்டிகேட் அமைச்சு 5-6 பேர் சேர்ந்து ஒரு 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு 6 ட்ரக்குனா பெரிய பெரிய ட்ரக்கு, இந்த 30-40 டயர் வச்சு கூட பாருங்க, அந்த மாதிரி லாரி. அதுக்கு 2 பேர் பாதுகாப்பா வராங்க. அவங்க தான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்பட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸ் அவர் சபீர். அவர் இன்னொருத்தர் யாருக்குன்னா, நம்ம அஞ்சான் துப்பாக்கி படங்கள்லாம் நடிச்ச வித்யுத் ஜம்வால். பிரமாதமான கேரக்டர். எனக்கெல்லாம் ஒரு சில சிவகார்த்திகேயனை தாண்டி அவரோட வசீகரம் என்னை வந்து ரொம்பவே இந்தியில எல்லாரும் மூஞ்சி சில பேர்லாம் என்ன சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கும். அந்த அதுலயும் ஒரு அழகு கலை பாருங்க, அசால்ட்டா பண்றோம். அப்படி தூக்கி போட்டு அதை பார்த்து சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரி இருக்கு சில ஃபைட்லாம் பார்த்தா. வேற லெவல்ல சிவகார்த்திகேயன் அதுக்கு ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். இவர் அடிக்க முடியும்னு அவர் சட்டையெல்லாம் கழட்டி காமிக்கிறாரு. இவர் கழட்டாமலே அடிக்க முடியற பாடி காமிக்கிறாரு. அடிக்க முடியலன்னு அதுக்கு தான் அவருக்கு வந்து மிருக குணத்தை கொண்டு வருது. கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமா மாதிரி அடிக்கிறப்ப தான் வேற லெவல் பண்ணிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. 16 வருஷமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அநீதியை கண்டா பொங்கி எழுந்துருவாரு. காரணம் அதுதான் அவருக்கு அந்த பிரச்சனையே. காப்பாற்றணும் ஓடுவார். நம்ம டான்சிங் ரோஸ் சார்பாட்டா பரம்பரையில அவ்வளோ அதில் கூட அவர் பேசப்பட்டார் ஒழிய இந்த படத்தில் இவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அவ்வளோ வாய்ப்பு. மெயின் வில்லன் அதுவும் வித்யுத் ஜமாலுக்கு ஏற்ற மாதிரி ஜாம்வெல் அவருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவருக்காக ஒரு கையே இழந்திருக்கிறாரு. ஒரு இரும்பு கை தான் வச்சிருக்கிறாரு, இரும்பு கை மாயாவி மாதிரி. இப்படிப்பட்ட 2 பேரும் இந்த கன்ஸை கடத்திட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார வர்றாங்க. டோல்கேட்லேயே வச்சு இவங்களை எண்ணெயை பிடிக்க நினைக்குது, போட்டு தள்ளவே நினைக்குது. இவங்க படைப்படத்தோட அவனுங்க ஒரு ட்ரக்கில் பாதி ஆட்களையும் அழைச்சிட்டு வரானுங்க கண்ணோட. பொலன்னு புழக்கிறானுங்க. இதில் நம்ம ஆள் நம்ம மலையாள நடிகர் பிஜு மேனன் அவர் தான் வந்து இதில் வந்து கேப்டன் என்ஐஏவுக்கு. அவர் தான் அதிகாரி. ஃபஸ்ட்டு ஒரு 16 பேர் இழந்துடுறாரு. இழந்துடுறாங்க. அதனால் அவருக்கு மேலே இருந்து நோட்டீஸ் வருது, இதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாது இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பிடிக்க பார்க்குறாரு. முடியல. இப்போ இவங்கெல்லாம் அடிபட்டு ஆம்புலன்ஸில் போகிறாங்க. அங்கே தான் எனக்கு கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் லேக்காக இருந்தது. ஆம்புலன்ஸில் போகிறப்போ ஒரு என்ஐஏ அதிகாரிங்க போகிற ஆம்புலன்ஸ்லாம் டக்குன்னு நிறுத்தி இன்னொருத்தர் ஏறிட முடியாது.
புரியுதா உங்களுக்கு? இல்ல, அது பொதுமக்கள் இது பண்ற மாதிரி எல்லாரும் ஏற்றி விட்ற மாதிரி அப்படிலாம் ஏற்ற மாட்டாங்க. என்னையா ஆமா அவங்க ரொம்ப strict ஆ இல்ல, படத்துக்காக இது வந்து அந்த பொதுமக்கள் மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. வேற மாதிரி சீன் பில்டப் பண்ணிருக்கலாம். அவரையும் சேர்த்து அனுப்புறாங்க. சரி, அப்படிதான் ஏற்றி அனுப்பி தொலைச்சாங்களே, ட்ரீட்மெண்ட்டும் பக்கத்து பெட்லயா நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இதுவாலாம் இருக்கு. அதுக்கப்புறம் போட்டு சகஜமா என்னைய அதிகாரிகிட்ட கீழே இருக்கிற கமாண்டர்ஸ் பேச முடியாது, சோல்ஜர்ஸ். இவரு சகஜமா தம்மு கொடுக்கலாம், பத்த வச்சு தரேன் ஆபரேஷன். ஆமா, ஆனா இவரு அசால்ட்டா பேசுறாரு. இவரு சிகரெட் வாங்கி பத்த வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, அதுவே சீக்ரெட் ஆபரேஷன். இவரு சிகரெட் வாங்கி பத்த வைக்க பாக்குறாரு. என்ன இல்ல, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இப்போ அப்படியே எண்ணெயோட நெருக்கமா வர்றாரு. அப்புறம் ஏன் இவர் 2 ட்ரிப்பு சூசைட் அட்டம் பண்ணி தான் இவர் பெட்டுக்கு வந்திருக்கிறாரு. யாரு? நம்ம ஆளு சிவகார்த்திகேயன். காதல் தோல்வி, ஒரு லவ் ஃபெயிலியர், வேணான்னு சொல்லிட்டான். என்ன உருக காதலிச்சுட்டு என்ன, 2வது இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் சூசைட் பண்ணிக்க பார்க்குறாரு. அப்போ தான் என்ன ஆஃபீஸர் கூப்பிட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, சாவணுமா, உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், ஒரு 2 நாள் பொறுத்து சாவு, நானே நீ வந்து வலிக்காமல் சாவறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, இவர் ஏற்கனவே அந்த துப்பாக்கியை மிஸ் பண்ணுற ஒரு லாரியை மட்டும் தவிடு குடியாக்குறாங்க, கண்ணெலாம் சதறிடுது. இன்னும் 5 லாரி உள்ளே போயிருக்கு. அதை சென்ட்ரல் எம்பிக்கு மினிஸ்டருக்கு சொந்தமான ஒரு கேஸ் கம்பெனியில் கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்க. யார்? நம்ம டான்சிங் ரோஸும் நம்ம வித்யும். அங்கே இப்போ அஞ்சான் வில்லன், துப்பாக்கி வில்லன், அவங்க 2 பேரும் பதுக்கி வச்சிருக்காங்களா. உடனே இவர் வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாரு. ஏற்கனவே போயிட்டு நம்ம அட்டு திரும்பி வந்துடுறாப்புல. ஐயோ, லாஸ்ட்டாக ஒரு கார்டு இருக்குது, பாக்கி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்ம சிவகார்த்திகேயன் உள்ள போறாப்புல. உள்ள போறவர் வெளியில வரல, கணக்கு குறையுதுன்னு அவங்க பிளான் பண்றாங்க. இதுக்குள்ளார இந்த நியூஸை பார்த்துட்டு இவருடைய காதலி அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றான். ஏண்டா உன்னை நான் பிரிவனா, நீ மென்டலி ஹெல்த்துங்கிறப்பயே நான் வந்து உன்னை வந்து விரும்புகிறேன். இப்போ வந்துட்டு வந்து என்ஐஏ ஆஃபீஸ்க்கு தேடி வராங்க. சிவகார்த்திகேயனோட ஈஸியாக என்ஐஏ ஆஃபீஸ்க்குள்ளார அவங்க வராங்க. அவங்க கேட்டு தான் வராங்களா? ரைட்டு. இப்போ மீண்டும் காதலர்கள் சந்திச்சாங்களா, இல்லை சூசைட் பாயிண்ட்டுக்கு போன சிவகார்த்திகேயன் என்ன ஆனாரு? அங்க கன்னு அந்த 5 ட்ரக் தேடி போனவர், அந்த ட்ரக்கையும் தேடி போனவர் இறுதியில் ட்ரக்குங்களை கண்டுபிடிச்சு அழிச்சாரா என்ன? இதுக்கு மேல என்ஐஏ ஆபீசர்ஸையும் தாண்டி சிவகார்த்திகேயன் டக்கு டுக்குன்னு அடிச்சு துவம்சம் பண்ணி கிளைமாக்ஸ்ல தமிழ்நாட்டுக்குள்ளார துப்பாக்கி வராம பாதுகாத்தாரா இல்லையா? ஆனா இவங்க எல்லாரு கையிலையும் துப்பாக்கி இருக்கு. இந்த மது ஒழிப்பு படம் மாதிரி படம் ஃபுல்லாக குடிக்கிற சீனை வச்சுட்டு இறுதியில் பார்த்தீங்களா, குடிச்சா செத்து போயிடுவீங்க அப்படின்னு காடு போடுற மாதிரி முள்ளல எப்படி எடுக்க முடியுமோ, துப்பாக்கி ஒழிக்க துப்பாக்கி தான் எடுக்கணும். அப்புறம் துப்பாக்கி எடுத்த இயக்குனர் விஜய் வச்சு, ஏஆர் முருகதாஸ், விஜயோட துப்பாக்கி வேற இப்ப சிவகார்த்திகேயன் இருக்கு. அப்புறம் சும்மா இருக்குமா? அதனாலதான் துப்பாக்கி படத்தை எடுத்துட்டாங்க. துப்பாக்கி இப்போதைக்கு முக்கியத்துவம் உள்ள படத்தை. சரி, எப்படியோ தமிழ்நாட்டுக்குள்ளார துப்பாக்கி வராம பாத்துக்கிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு இருக்குது. சிவகார்த்திகேயன் பிரமாதமா அருமையான நடிப்பு, உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். மாடியில இருந்து உழுவுறாரு, மேம்பாலத்துல இருந்து உழுவுறாரு. அதுக்கப்புறம் அந்த இல்யூஷன் வரப்பெல்லாம் அவர் மாற ஸ்டைல் மாற, அப்படியே கையை உதறிட்டு இப்படி தட்டிக்கிட்டு வேற லெவல். உண்மையா இதுல கொஞ்சம் மாஸ் ஹீரோவா தான் எனக்கும் தெரிஞ்சாரு. உங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஃபைட் பாருங்க, கிளைமாக்ஸ் ஃபைட் எப்படி இருக்கு, வேற லெவல் கிளைமாக்ஸ் ஃபைட். ருக்மிணி எல்லாமே கன் ஃபைட் தான், ஆனா நம்புற மாதிரி இருக்கு. அதாவது கதை கொஞ்சம் நம்பாத மாதிரி இருந்தாலும் காட்சிப்படுத்தலாம் நம்புற மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட்டா இருந்துது. ஆமா, ருக்மிணி வசந்த் அவங்க தான் ஹீரோயின். இவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன். நல்லாவே இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கிளாமர் மட்டும் படத்துல கம்மியா இருக்குது, அது கொஞ்சம் பூர்த்தி பண்ணி எதிர்பார்த்தது அல்ல தலைவா. அந்த வில்லனுக்கு சார்பட்டா பரம்பரை அந்த சபீர் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிளான் பண்ணிருக்காங்க. ஆர் முருகதாஸ் படம் சுடிதாரோட தான் இருப்பாங்க, ரொம்ப நீட்டா இருப்பாங்க, கிளாமர்ல எதிர்பார்க்க முடியாது. ஓ, ஆனா ஒரு பாட்டு வச்சு எடுத்துட்ட மாதிரி தெரியுது சபீரோட. அந்த அவர் வந்து இவரும் செத்து போயிட்டாருன்னு கன் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு பாருல, ஒரு பார்ட்டி நடந்துட்டு பாருங்க, அங்க ஒரு பாட்டு இருந்திருக்கும், அதை வந்து தூக்கிட்டாங்க. விஜய் மேனன் அருமையா அழட்டிக்காம நடிச்சிருக்காங்க, மலையாள ஆர்டிஸ்ட். அவர் அங்க மலையாளத்திலே கலக்குவாரு. விக்ராந்த், அட்டு 2 பேருமே உண்மையா வேற லெவல் நிறைய பண்ணிருக்காங்க. ஏன் விக்ராந்த் கிளைமாக்ஸ்ல தான் போறாரு. சபீர், அவரும் சபீர்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. வித்யுத்தையும் ஜாமோலியும் சபீரையும் தலைவாசல் விஜய் டாக்டர் அப்பப்போ வந்து அவனுக்கு 16 வருஷமா ஐயோ அவங்க மாத்திரை சாப்பிடலன்னா அப்படின்னு நம்மளையும் சிவகார்த்திகேயன் சார்ந்தவர்களையும் அப்பப்போ பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. ஆமா, சுதீப் எலமோன் இவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. கண்ணில் ஊத்திக்கலாம் இப்படி ஒரு காட்சி படத்தெல்லாம் ஃபைட்லாம் நினைச்சு பார்க்க அவங்க
அவங்க எவ்வளவு நுணுக்கமா ஃபைட் பண்றாங்களோ அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றாரு கேமரா. எங்க வச்சு எடுத்தாரோ, எத்தனை கேமரா வச்சு எடுத்தாரோ வேற லெவல். அது தாண்டி அனிருத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட்லாம், அதுவும் இந்த முதல் பாட்டு ஒன்று போதுங்க கொடுத்துருக்காரு. சிலுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு சாங்கு சிவகார்த்திக் இந்த டான்ஸ் ஆடினார்ல, பெங்களூர்ல போய் கூட அந்த டான்ஸ்லாம் ஆடினாரு, வேற லெவல்ல இருந்தது. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் பேனர்ல இந்த படத்தை ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிச்சிருக்கிறாரு, வேற லெவலு. இந்த படத்துக்கு அனிருத்தோட மியூசிக் சொல்லியாச்சு. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத், அவர் மட்டும் முன்பாதியில நான் சொன்ன அந்த சில சீன்ல சில பேர் என்ன முன்பாதி கொஞ்சம் லேக்ன்றாங்க. அதான் தேவை அந்த சீன் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி 2.25 மணி நேரம்ல ஒரு 2.5 மணி நேரமா பண்ணியிருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும், கிரிப்பா இருந்திருக்கும். ஆனாலும் இந்த வாரம் வேற படம் கிடையாது. மதராசிகள் எல்லாரும் பார்த்து தான் ஆகணும். மதராசி தான் பெஸ்ட். இந்த பெஸ்ட் தலைவனே சொல்லிட்டாப்ல, எல்லா படத்தையும் குறை சொல்றேன். ஸோ மதராசிங்க அப்படின்ற அடையாளத்தோடு இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். மதராசி உங்கள் மனம் கவர்ந்த ராசி யோசி அப்படின்னு சொல்லி டிஆர் பாணியில் விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.